Welcome friends. இன்னைக்கு நம்ம exercise 5.6ல 7th question பார்க்கறோம். Okay, so dy by dx கண்டுபிடிக்கணும். So x equal to sin cube by t divided by root of cos 2t, y equal to cos cube t divided by root of cos 2t. Okay, so இதுல நம்ம இம்பார்ட்டன்ட் சில ஃபார்முலாஸ்ல அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். So ஒரு ஸ்டெப் கேர்ஃபுல்லா கவனிங்க. Okay, so first நம்ம என்ன பண்ணோம், d by dx of u by v ஃபார்முலா அப்ளை பண்றோம். So d by dx of u by v equal to v into u dash minus u into v dash divided by v square. So it's the first formula. Okay, so first in the u by v apply pandrom, first dx by dt கண்டுபிடிக்கிறோம். Okay, so differentiate with respect to t. So differentiate with respect to t. So இது என்ன எடுத்துக்கிறோம், u ன்னு எடுத்துக்கிறோம், இது என்ன எடுத்துக்கிறோம், v ன்னு எடுத்துக்கிறோம். So dx by dt equal to v ன்றது என்னது உங்களுக்கு root cos 2t, root cos 2t into u dash. So d by dt of sin cube t minus u into v dash. So u ன்றது sin cube t into sin cube t into v dash. V dash na d by dt of v ன்றது உங்களுக்கு என்னது root of cos 2t. So இத நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நார்மலா நம்ம தெரியும் root x நம்ம இத டிஃபரன்ஷியேட் பண்ணனும், எப்படி எழுதிப்போம், x power 1/2 ன்னு போட்டு அப்புறமே டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். சோ அதனால ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணிடலாம், root cos 2t cos 2t whole power 1/2 ன்னு எழுதிடலாம். சோ அது மாதிரி தான் நம்ம இப்ப டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும், d by dt into cos 2t whole power 1/2. Okay, so divided by v square. So v square என்ன ஆயிடும் உங்களுக்கு root cos 2t the whole square. Okay, v into u dash minus u into v dash divided by v square. Okay, so இப்போ நம்ம என்ன பண்றோம், just இது differentiate பண்றோம். So root of cos 2t differentiation of sin cube t. So differentiation of sin cube t னா என்ன வந்துரும் உங்களுக்கு, first x power n differentiation nx power n minus 1. So n ன்றது என்னது உங்களுக்கு இங்க 3 sin nx power n minus 1. So n minus 1 na 3 minus 1. So 3 minus 1 என்னது உங்களுக்கு sin square t. Okay, so 3 sin n minus 1 ன்றது 2, so 2t ன்னு வந்துரும். Okay, again next நம்ம என்ன பண்ணோம், இந்த sin t ஐ திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணோம், chain rule யூஸ் பண்ணி திருப்பி இந்த sin t ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆயிடும், cos t ன்னு வந்துரும். புரியுதுங்களா என்ன சொல்றேன், x power என்ன 3 sin square t ன்னு வந்துரும். So into next என்ன வந்துரும், cos square cos t. So sin t டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வந்துரும், cos t ன்னு வரும். So அடுத்து பாத்தீங்கன்னா minus sin cube t into இப்போ differentiation of cos 2t whole power 1/2. So இது பார்க்கிறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த differentiation தெரியணும், d by dx of x power 1/2. So x power n is equal to nx power n minus 1 ன்னு போடுவோம். So n minus 1 னா 1/2 minus 1. So 1/2 x power 1/2 minus 1 உங்களுக்கு minus 1/2 ன்னு வரும். So equal to 1/2, இங்க x power minus 1/2 இருக்கு. So கீழ வரும்போது x power plus 1/2 ஆயிடும். So அப்ப 1/2 root x வந்து இப்போ இந்த டிஃபரன்ஷியேஷன் பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம இது போட போறோம். So cos 2t whole power 1/2 x power whole power 1/2 இருக்கு. அப்ப இது எப்படி எழுதலாம்னா 1/2 root, இந்த இடத்துல நமக்கு x இருக்கு, இங்க x க்கு பதிலா என்ன இருக்கு, cos 2t இருக்கு. So இந்த இடத்துல cos 2t ன்னு போட்டுருக்கேன். புரியுதுங்களா? சோ இந்த டிஃபரன்ஷியேஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம இப்ப இது போட்டாகணும். நெக்ஸ்ட் சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்ப cos 2t போட்டாச்சு. இந்த cos again cos 2t ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வந்துரும், minus sin 2t ன்னு வந்துரும். ஓகே, சோ அடுத்த ஸ்டெப் இது நான் கீழ போடல, அப்படி இல்லாட்டி நான் இடம் இல்ல நீங்க போட்டுருக்கேன், இல்லாட்டி இங்க ஷார்ட் பண்ணி எழுதிடுறேன். சோ minus sin cube t into, so 1/2 root cos 2t into cos 2t ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன வந்துரும் உங்களுக்கு minus sin 2t ன்னு வந்துரும். ஓகே, சோ இத டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இது வந்துரும். அகைன் இந்த sin 2t இங்க cos 2t ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது minus sin 2t, அப்புறமேல அகைன் இந்த 2t ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வந்துரும் 2 ன்னு வந்துரும். சோ என்ன சொல்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இத டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1/2 root x 1/2 root cos 2t, cos 2t டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது minus sin 2t, அகைன் இந்த 2t ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது உங்களுக்கு 2. ஓகே, so divided by v square.
v square root of cos 2t the whole square. So root x the whole square equal to உங்களுக்கு என்னது x. So அப்ப வெறும் cos 2t வந்துரும். So root value மட்டும் போயிரும். அப்ப என்ன வரும்? வெறும் cos 2t மட்டும் வரும். 1 by 1 ஸ்டெப் கேர்ஃபுல்லா கவனிங்க. ஜஸ்ட் ஃபார்முலா மட்டும் தான் நம்ம அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. So இப்போ நம்ம என்ன பண்றோம்? இந்த root cos 2t இங்க என்ன இருக்கு? டினாமினேட்டர் இருக்கு. So இது ரெண்டுத்துக்கும் நம்ம LCM எடுக்கிறோம். இப்போ root cos 2t into இந்த ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எல்சிஎம் என்ன வந்துரும்? ஃபர்ஸ்ட் root cos 2t வந்துரும். ஸோ 2 root cos 2t. அது இல்லாமல் உங்களுக்கு என்ன இருக்குங்க? ஸோ இங்கே 2 root cos 2t இருக்கு, இங்கே வந்து cos 2t இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த 2வும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 2வும் கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன இருக்கும்? மீ இருக்கிறத மட்டும் எழுதலாம். ஸோ இந்த டேர்முக்கு டோட்டல் எல்சிஎம் என்னது உங்களுக்கு? cos 2t மட்டும் எல்சிஎம் எடுத்துக்கோங்க. ஸோ cos 2t மட்டும் எல்சிஎம் எடுத்துட்டா ஸோ 3 sin square t into cos t. ஓகே. ஸோ அகைன் இந்த root cos 2t இங்கே மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ root cos 2t என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் இங்கே நெகட்டிவ் இருக்கிறதுனால இது ரெண்டுத்துக்கும் காமன் டேர்ம் எல்சிஎம் வந்து root cos 2t. ஸோ அதனால எல்சிஎம் கீழே போட்டிருக்கேன். ஸோ அதனால இந்த root cos 2t என்ன பண்றேன்? இங்கே மல்டிப்ளை பண்றேன். ஸோ மீதி என்ன இருக்கு? இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிடும் உங்களுக்கு? பிளஸ். ஸோ பிளஸ் sin cube t into sin 2t. sin cube t into sin 2t. ஓகே. ஸோ டிவைடட் பை root cos 2t ஏற்கனவே இருக்கு. அது இல்லாமல் இங்கே என்ன இருக்கு உங்களுக்கு? cos 2t இருக்கு. ஓகே. ஸோ ஜஸ்ட் சிம்பிளை பண்ணோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே root cos 2t இருக்கு, இங்கேயும் root cos 2t இருக்கு. ஸோ root x into root x நம்மள என்ன எடுப்போம்? xன்னு எடுப்போம். ஸோ அப்போ உங்களுக்கு என்ன வந்துடும்? வெறும் cos 2t வந்துடும். ஸோ cos 2t into cos 2t. நெக்ஸ்ட் என்ன இருக்கு உங்களுக்கு? into 3 sin square t into cos t. cos 2t into 3 sin square t into cos t plus sin cube t into sin 2t divided by இங்க என்ன இருக்கு உங்களுக்கு? root of cos 2t இருக்கு, இங்க into cos 2t இருக்கு. ஸோ இங்க ஹோல் பவர் 1/2 இருக்கு, இங்க ஒரு ஹோல் பவர் 1 இருக்கு. ஸோ அப்போ என்ன ஆயிடும் உங்களுக்கு? cos 2t ஹோல் பவர் 3/2 வந்துடும். ஓகே. ஸோ பவர் 1 x பவர் 1/2 into x power 1 என்ன ஆயிடும் உங்களுக்கு? x power 1 plus 1/2 ஆயிடும். ஸோ ஈக்குவல் டு x power 3/2. ஸோ அந்த ஃபார்மேட் தான் நான் இப்போ அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ x power 1/3/2. ஸோ இப்போ இதை நீங்கள் அப்படியே ஜென்ரலாக அப்படியே வச்சுக்கோங்க. இதுதான் உங்களுக்கு என்னது? dy by dt. dy by dt. dy தானே ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கோம். சாரி dx by dt. ஸோ இதுதான் உங்களுக்கு dx by dt. So cos 2t into 3 sin square t into cos t plus sin cube t into sin 2t divided by cos 2t whole power 3/2. So next நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? dy by dt கண்டுபிடிக்கணும். ஓகே. ஸோ கவனிங்க. ஸோ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் y எடுத்துக்கிறோம். y equal to cos cube t y equal to cos cube t divided by root of cos 2t. Same அதே ஃபார்முலா தான், u by v ஃபார்முலா. So dy by dt equal to v into u dash. So v into u dash. So d by dt into என்ன இருக்கு உங்களுக்கு? cos cube t இருக்கு. ஓகே. So cos cube t minus u into v dash. So u ன்றது cos cube t into v dash. So d by dt into நான் ஏற்கனவே சொன்ன டிஃபரன்ஷியேட் ரூட் வேல்யூ வரும்போது நீங்க டைரக்டாவே எப்படி எழுதிக்கோங்க? cos 2t whole power 1/2 எழுதிக்கோங்க. So cos 2t whole power 1/2 divided by v square. So root cos 2t the whole square. Okay. So root cos 2t into differentiation of cos cube t. So x power n. So n என்றது 3, x power n minus 1. So n minus 1 square t into again cos value differentiate பண்ணும்போது உங்களுக்கு minus sin t.
ஓகே ஸோ காஸ் அகைன் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன ஆகிடும் மைனஸ் ஸோ மைனஸ் காஸ் கியூப் டி இன்டூ dx by dt நான் சொன்னேன் இது மாதிரி x power 1 by 2 வந்தா 1 by 2 root x வந்துரும் so 1 by 2 root cos 2t 1 by 2 root cos 2t so again பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழ என்ன இருக்கு denominatorல root cos 2t இருக்கு so cos 2t again differentiate பண்ணும்போது இங்க மைனஸ் வந்துரும் so cos 2t differentiate பண்றது மைனஸ் இங்க போடுறேன் so minus sin 2t okay so again 2t differentiate பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆயிரும் 2 வந்துரும் so அது இல்லாம உங்களுக்கு என்ன வரும் 2 வரும் ஓகே சோ இப்போ கவனிங்க சோ டிவைடட் பை நெக்ஸ்ட் என்ன இருக்கு v ஸ்கொயர் சோ அப்ப என்ன வந்துரும் cos 2t ஸ்கொயர் பண்ணும்போது ஸ்கொயர் ரூட் உங்களுக்கு போய்டும் சேம் அதே மாதிரி இதுக்கு என்ன பண்ணனும் நம்ம இப்போ ரெண்டுத்துக்கும் LCM எடுக்கணும் சோ இப்போ LCM எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் உங்க டினாமினேட்டர் என்ன வந்துரும் சரி அதே மாதிரி இந்த இடத்துல இந்த 2 உங்களுக்கு கேன்சல் ஆயிடும் ரெண்டு 2 கேன்சல் ஆயிடுச்சுனா மீதி என்ன இருக்கும் root of cos 2t into இந்த டினாமினேட்டர்ல cos 2t இருக்கும் ஓகே சோ இப்போ இந்த root of cos 2t மட்டும் நம்ம LCM ல இங்க மல்டிப்ளை பண்ணோம் சோ root of cos 2t into root of cos 2t என்ன மல்டிப்ளை பண்ணா என்ன ஆயிடும் வெறும் cos 2t ன்னு வந்துரும் சோ நெக்ஸ்ட் இங்க மைனஸ் இருக்கு சோ minus 3 cos square t sin t ன்னு வந்துரும் சோ மைனஸ் முன்னாடி மைனஸ் போட்டுருங்க அந்த ஸ்டெப் இல்லாட்டி ஃபர்ஸ்ட் எழுதிடலாம் so minus plus into minus 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 3 cos square t sin t இந்த root cos 2t இந்த root cos 2t மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வெறும் cos 2t ன்னு வந்துரும் ஓகே சோ நெக்ஸ்ட் அகைன் இங்க மைனஸ் இருக்கு இங்க மைனஸ் இருக்கு சோ minus into minus plus cos cube t into sin 2t ஓகே சோ இப்போ இங்க root power cos 2t இருக்கு இங்கேயும் cos 2t இருக்கு சோ இங்க whole power 1 by 2 இருக்கு இங்க whole power 1 இருக்கு சோ அப்ப என்ன ஆயிரும் cos 2t whole power 3 by 2 னு மாறிடும் சோ இந்த வேல்யூ உங்களுக்கு cos 2t whole power 3 by 2 okay so minus 3 cos square t into sin t into cos 2t plus cos cube t into sin 2t இருக்கு இதுதான் உங்களுக்கு என்னது dy by dt so இது dy by dt இப்போ நாம என்ன பண்ண போறோம் இது ரெண்டையும் டிவைட் பண்ண போறோம் dy by dx by dt யும் dy by dt யும் டிவைட் பண்ணும்போது தான் நமக்கு dy by dx இருக்கும் இது வரைக்கும் நமக்கு ஈஸியா இருக்கும் இதுக்கு அப்புறம் நம்ம ரெண்டு மூணு ஃபார்முலாஸ் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் கவனிங்க இப்போ dy by dx equal to நமக்கு என்னன்னு தெரியும் ஒன்னு dy by dt divided by dx by dt ன்னு தெரியும் ஓகே சோ dy by dt ஓட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் minus 3 cos square t into sin t into cos 2t plus cos cube t plus cos cube t into sin 2t divided by cos 2t whole power 3 by 2 cos 2t whole power 3 by 2 so இதுதான் உங்களுக்கு என்னது dy by dt denominatorல divided by dx by dt substitute பண்ணுங்க so 3 sin square t into cos t into cos 2t plus sin cube t into sin 2t into sin 2t again denominatorல உங்களுக்கு என்ன வரும் cos 2t whole power 3 by 2 so இப்போ இது ரெண்டு தான் நம்ம இவ்வளவு நேரம் கண்டுபிடிச்சிருக்கிறது ஒன்னு dy by dt கீழ dx by dt so இது ரெண்டுத்துலயுமே உங்களுக்கு என்னது cos 2t whole power 3 by 2 cos 2t whole power 3 by 2 so நியூமரேட்டர்ல வரும்போது இந்த cos 2t whole power 3 by 2 வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆகும் இப்போ இந்த ரெண்டும் தான் உங்களுக்கு dy by dt so இத வச்சு தான் நாம இப்போ நெக்ஸ்ட் ஃபைண்ட் பண்ண போறோம் so அப்ப dy by dt equal to என்ன மட்டும் தான் வரும் உங்களுக்கு minus 3 cos square t into minus 3 cos square t into sin t into cos 2t plus cos cube t into sin 2t divided by என்ன இருக்கு 3 sin square t into cos t into cos 2t plus sin cube t into sin 2t okay so இதுதான் உங்களுக்கு
dy by dt. ஸோ இந்த dy by dt நம்ம என்ன பண்ணோம், இப்போ ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஸோ எப்படி பண்ணுறோம் பாருங்க, சின்ன சின்ன ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஃபார்முலாஸ் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு இந்த இடத்துல sin 2t இருக்கு, sin 2t. ஸோ sin 2a ஃபார்முலா உங்களுக்கு ஏற்கனவே என்ன தெரியும், 2 sin a cos a. ஸோ இந்த ஃபார்முலா தான் நம்ம அப்ளை பண்ணுறோம். இங்கே என்ன இருக்குது, நமக்கு sin 2t இருக்கு. அப்போ sin 2t வந்தால் 2 sin t cos t வந்துடும். இப்போ கவனிங்க. ஸோ dy by dt ஈக்குவல் டு dy by dt ஈக்குவல் டு இதை ஃபுல்லாக எடுத்து அப்படியே எழுதுங்க. எழுதிட்டு எதை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும், 2 sin t into cos t மட்டும் சேஞ்ச் பண்ணுங்க. ஸோ மைனஸ் 3 cos square t into sin t into cos 2t plus cos cube t into sin 2tன்றது என்னது, 2 sin t cos t. ஸோ இப்போ தான் ஃபார்முலா சொன்னேன். சேம் அதே மாதிரி தான் எங்கள் டினாமினேட்டர்லையும் அந்த வேல்யூஸ் ஃபுல்லாக அப்படியே எழுதுங்க. 3 sin square t into cos t into cos 2t plus sin cube t into same sin 2t ஃபார்முலா என்னது, 2 sin t cos t. ஓகே. ஸோ ஜஸ்ட் இப்போ நம்ம ஒரு சிம்பிளிஃபிகேஷன் தான் பண்ண போகிறோம். இப்போ இது ரெண்டுத்துலையுமே உங்களுக்கு என்ன காமனாக இருக்குன்னு பாருங்க. ப்ளஸ் டேர்ம் இருக்கு நடுவில். ஸோ ரெண்டுத்துலையும் என்ன காமனாக இருக்குன்னா sin t cos square t இங்கே நியூமரேட்டரில் காமனாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் உங்களுக்கு sin t இருக்குது. ஸோ இந்த இடத்துலையும் sin t இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயும் உங்களுக்கு என்ன இருக்குது, cos square t இருக்குது. ஸோ இந்த இடத்துலையும் cos square t இருக்குது. அந்த sin t cos square t மட்டும் முதல்ல எடுக்கிறோம். இங்கே sin t இருக்குது, இந்த இடத்துலையும் sin t இருக்குது. இங்கே என்ன இருக்குது, உங்களுக்கு cos square t இருக்குது இந்த இடத்துல. சேம் அதே மாதிரி இங்கேயும் cos square t இருக்குது. ஏன்னா இங்கே cos cube t இருக்கிறதுனால இதில் இருந்து நம்ம cos square t ஸ்ப்ளிட் பண்ணலாம். அப்போ எப்படி வெளியே எடுக்கலாம்னா முதல்ல ஸோ ஈக்குவல் டு sin t எடுத்தாச்சு இன்ட்டு என்ன வெளியே எடுக்கிறோம், cos square t நியூமரேட்டரில் வெளியே எடுக்கிறோம். ஸோ அப்படி நியூமரேட்டரில் வெளியே எடுக்கும்போது மீதி என்னென்ன டேர்ம் இருக்குது உங்களுக்கு, -3 வெளியே இருக்கும். நெக்ஸ்ட்டு cos 2t வெளியே இருக்கும். ஓகே. ஸோ இங்கே cos square t வெளியே எடுத்தோம். cos square t வெளியே எடுத்தால் ரிமைனிங் ஒரு cos t இருக்கும். ஸோ இன்ட்டு இங்கே என்ன எடுத்தோம், நம்ம sin t வெளியே எடுத்தோம். அப்போ என்ன மட்டும் இருக்கும், 2 cos t மட்டும் இருக்கும். இது நியூமரேட்டர் பார்ட். அதே மாதிரி டினாமினேட்டரில் உங்களுக்கு என்ன காமனாக இருக்குன்னு பாருங்க. இங்கே 3 sin square t cos square t இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு sin square t இருக்குது இந்த இடத்துல. சேம் அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னாலும் sin cube t இருக்குது. அப்போ sin square t இதுலேயும் உங்களுக்கு காமனாக இருக்கும். அதே மாதிரி இங்கே என்ன காமனாக இருக்குது, cos t காமனாக இருக்குது. இங்கேயும் உங்களுக்கு cos t இருக்குது. அப்போ என்ன எடுக்கலாம்னா sin square t வெளியே எடுத்துடலாம். அடுத்து cos t வெளியே எடுத்துடலாம். அப்போ மீதி என்ன இருக்கும், 3 into sin square t cos t வெளியே எடுத்துட்டோம். அப்போ 3 into cos 2t இங்க sin square t வெளியே எடுத்தோம். அப்ப மீதி என்ன இருக்கும், ஒரே ஒரு sin t மட்டும் இருக்கும். இங்க cos t வெளியே எடுத்தாச்சு. அப்ப என்ன இருக்கும், 2 sin t இருக்கும். ஓகே, கரெக்ட் தானே. sin square t வெளியே எடுத்தாச்சு. ஸோ ஒரு sin t போட்டாச்சு. அடுத்து இங்க cos t வெளியே எடுத்திருக்கீங்க. அப்ப மீதி என்ன இருக்கும், into 2 sin t இருக்கும். ஓகே. ஸோ 2 sin t இங்கே என்ன இருக்குது உங்களுக்கு, ஏற்கனவே இங்கே ஒரு sin t இருக்குது. அப்போ 2 sin t into sin t என்ன ஆயிரும் உங்களுக்கு, டேரெக்டாக 2 sin square t வந்துடும். ஸோ 2 sin square t. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம ஜஸ்ட் இந்த வேல்யூஸ் இதில் கேன்சல் ஆகும். இங்கே sin t இருக்குது, இங்கே sin square t இருக்குது. ஸோ அப்போ ஒரு ஸ்கொயர் வேல்யூ கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி இங்கே cos square t இருக்குது, இந்த ஸ்கொயர் வேல்யூ இந்த cos t-யும் கேன்சல் ஆயிரும். அப்போ மீதி என்ன மட்டும் இருக்கும், வெறும் cos t மட்டும் நியூமரேட்டர் இருக்கும். டினாமினேட்டர்ல வெறும் sin t மட்டும் இருக்கும். நான் சொல்றது புரியுங்களா, இந்த sin t-யும் இந்த sin square t-யும் கேன்சல் ஆயிடும். இந்த cos square t-யும் இந்த cos t-யும் கேன்சல் ஆயிடும். ஸோ மீதி இருக்க டேர்ம்ஸ் அப்படியே ஜஸ்ட் அப்படியே எழுதுங்க. ஸோ மீதி -3 cos 2t. ஸோ இது நியூமரேட்டர்ல இதே மாதிரி தான், இங்க 2 இருக்கு. ஸோ 2 into cos t மல்டிப்ளை பண்ணும்போது cos square t டிவைடட் பை 3 cos 2t plus 2 sin square t. ஓகே. ஸோ இங்கே cos t இருக்கு, இங்கே sin t இருக்கு. ஸோ cos t divided by sin t உங்களுக்கு என்ன வந்துடும், cot t வந்துடும். ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த cos 2 theta ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ இப்போ cos 2 thetaக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்கு நமக்கு. ஸோ cos 2 theta equal to ஒன்று வந்து 2 cos square theta minus 1. cos 2 theta equal to எப்படி எழுதலாம், 2 cos square theta minus 1. அப்படி இல்லாட்டி உங்களுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கு, r
cos 2 theta equal to 1 minus 2 sin square theta. So இது ரெண்டுமே உங்களுக்கு ஃபார்முலா என்னதான் cos 2 theta ஓட ஃபார்முலா தான். So cos theta equal to 2 theta equal to 2 cos square theta minus 1 எழுதலாம். அதே மாதிரி cos 2 theta equal to 1 minus 2 sin square theta எழுதலாம். So இப்போ இந்த ரெண்டு ஃபார்முலாவும் நம்ம நியூமரேட்டர்லயும் டினாமினேட்டர்லயும் அப்ளை பண்ண வரோம். So first இந்த ஃபார்முலா நியூமரேட்டர் அப்ளை பண்றோம். அந்த ஃபார்முலா 1 minus 2 sin square theta என்றதை டினாமினேட்டர்ல அப்ளை பண்றோம். ஓகே. So அப்போ எப்படி வந்துரும் உங்களுக்கு cos t into minus 3 cos 2t. இந்த cos 2t க்கு பதிலா நம்ம என்ன மாத்துறோம் 2 cos square t minus 1 plus 2 cos square t. Next denominatorல இருக்கிற இந்த இடத்துல இருக்கிற cos 2t க்கு பதிலா இந்த 1 minus 2 sin square theta ன்னு மாத்துறோம். So அப்ப denominatorல என்ன வந்துரும் உங்களுக்கு sin t into 3 cos t equal to என்னது 1 minus 2 sin square t plus 2 sin square t. Okay. So இப்போ just நம்ம என்ன பண்ண போறோம் இதை சிம்பிளிஃபை பண்ண போறோம். minus 3 into 2 6 ன்னு வரும். So அது மாதிரி most சிம்பிளிஃபை பண்ணிடலாம். So அப்படி சிம்பிளிஃபை பண்ணும்போது equal to cos t என்ன வரும் minus 3 into 2 என்னது minus 6 cos square t minus 6 cos square t minus 3 into minus 1 ஆயிரும் உங்களுக்கு plus 3 ன்னு வந்துரும். So plus 3 plus கூட என்ன இருக்கு 2 cos square t இருக்கு. ஓகே. So அதே மாதிரி டினாமினேட்டர்லயும் பண்ணிருங்க. So sin t into so 3 into 1 3 minus 3 into 2 6 sin square t. So next plus 2 sin square t. Okay. So இப்போ just இது simplify பண்றோம். 6 minus 2 ன்றதை simplify பண்றோம். So cos t into minus 6 cos square t plus 2 cos square t இருக்குது. So minus 6 plus 2 என்ன ஆயிடும் minus 4 cos square t. அதுக்கு முன்னாடி 3 எழுதிடலாம். So 3 minus 4 cos square t divided by sin t into minus 6 plus 2 again உங்களுக்கு என்ன ஆயிரும் so 3 minus 4 sin square t வந்துரும். Okay. So cos t into 3 minus 4 cos square t அதே மாதிரி sin t into 3 minus 4 sin square t வந்துரும். இப்போ நம்ம ஒரு ஃபார்முலா தெரியணும். So cos 3 theta equal to என்னன்னா 4 cos square theta minus 3 cos theta. So just இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிருங்க முதல்ல. So அப்போ என்ன வந்துரும் minus 4 cos cube theta. So இது உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது 3 cos t minus 4 cos cube t. Cos square into cos cube. So 3 sin t minus 4 into sin cube t. Okay. So இப்போ இந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா sin 3t equal so cos 3t equal to உங்களுக்கு என்னன்னா cos 3 theta equal to 4 cos cube theta minus 3 cos theta. Okay. ஆனா நமக்கு இங்க பாத்தீங்கன்னா சிம்பிள் மாறி இருக்கு. இங்க பிளஸ் வந்திருக்கு இங்க மைனஸ் வந்திருக்கு இங்க மைனஸ் வந்திருக்கு இங்க பிளஸ் வந்திருக்கு. ஓகே. அதே மாதிரி நெக்ஸ்ட் sin 3 theta equal to 3 sin theta minus 4 sin cube theta. இது ஃபார்முலா கரெக்டா வந்திருக்கு. டைரக்டா sin 3 theta ன்னு வந்திருக்கு. சோ இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம இது ரெண்டுத்துலயும் எப்படி இருக்கு இங்க வந்து மைனஸ் வருது இங்க பிளஸ் வருது ஃபார்முலால இங்க பிளஸ் வருது இங்க மைனஸ் வருது. அப்ப டைரக்டா மைனஸ் வெளிய எடுத்துடலாம். சோ மைனஸ் வெளிய எடுத்தா நமக்கு என்ன வந்துரும் 4 cos cube theta இங்க 4 cos cube t minus 3 cos t வந்துரும். divided by 3 sin t minus 4 sin cube t. ஓகே. சோ அப்ப ஃபார்முலா நமக்கு என்ன வந்துரும் மைனஸ் இது என்ன ஆயிரும் cos 3t. சோ இத நம்ம இப்ப எனக்கு தெரியும் cos 3t ன்னு தெரியும். சோ cos 3t divided by 3 sin t minus 4 sin cube t ன்றது sin 3t ன்னு தெரியும். So cos divided by sin ஓட வேல்யூ என்னது minus cot 3t. sin by cos ன்றது tan. So cos by sin ன்றது cot உங்களுக்கு. So minus cot 3 theta இல்ல இங்க நமக்கு t. So இதுதான் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் dy by dx. dy by dx நம்ம ஸ்டார்டிங்ல கண்டுபிடிச்சிருவோம். ஆனா இந்த ஃபார்முலாஸ்லாம் அப்ளை பண்ணி தான் நமக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும். dy by dx equal to minus cot 3t. Okay, thank you.